guys, welcome to Shita's Kitchen Dubai. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போறேன். அதுக்காக நான் இன்னைக்கு பூசணிக்காய் 2 கப் அளவு எடுத்து இந்த மாதிரி டியூப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு இதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 கொத்தளவு கருவேப்பிலை இலை இதை ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க கேப்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 கை அளவு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது ரெண்டையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு நல்லா கிரீமியான தயிர் வேணும். நல்லா கெட்டியான தயிரை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பல்ஸ் மோட்ல 2-3 வாட்டி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா கிரீமியா சூப்பரா தயிர் ரெடி ஆயிரும். ஸ்ருதிகாக்கு இந்த தயிரையே நான் ஒரு டம்ளர்ல ஊற்றி கொடுத்தேன். சூப்பரா குடிச்சா. நெக்ஸ்ட் நம்மளோட பூசணிக்காய் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இதை செக் பண்றதுக்கு கத்தி வச்சு லைட்டா இந்த மாதிரி கீறி பாருங்க. சூப்பரா கட் பண்ண வருது. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 5-6 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கருவேப்பிலை இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு நல்லா சூப்பரா இருக்கும். இது அப்படியே நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோரை இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஒரே ஒரு டிப்பு, மோர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ரீஹீட் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா திரளா வந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இந்த மோர் குழம்பு ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது பக்கோடா தான். ஆல்ரெடி நான் கேபேஜ் பக்கோடா எப்படி போடணும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.